எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பாக தயாராக இருக்க வேண்டியது ஒன்றிய அரசா நாட்டு மக்களா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? தொடர்ந்து முதலமைச்சர் பிரதமருடைய பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கார். கோவிட்-19க்கு தயாரானது போல் வெஸ்ட் ஆசியா வாரின் பாதிப்புகளுக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்கிறார் பிரதமர் என்றும், போர் சூழல் தீவிரமடைந்த உடனே அதன் தாக்கங்களை உணர்ந்து அனைத்து பயன்பாடுகளுக்கான சிலிண்டர் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும், வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க வேண்டும், மின் நிலையங்களுக்கான எரிவாயு விநியோக அளவு கட்டுப்பாடுகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது குறித்து கடிதம் எழுதினேன் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். அதே போல உணவு உற்பத்தி தொழிற்கூடங்கள் எல்பிஜிக்கு பதிலாக மின் அடுப்புகளை பயன்படுத்தும் ஏற்படும் கூடுதல் மின்சார நுகர்வுக்கு யூனிட்டுக்கு ₹2 மானியம் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் குறித்தும் அதில் குறிப்பிட்டிருக்கார். தொலைநோக்கும் முன்னெச்சரிக்கையும் இன்றி செயல்படும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடெங்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் என்றும், இத்தனைக்கும் பிறகு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மக்களுக்கே அறிவுரை வழங்குகிறீர்கள், மக்களை தயாராக இருக்க சொல்லும் முன் அவர்களை காக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? மேற்காசியா போரின் தாக்கங்களில் இருந்து இந்திய மக்களை பாதுகாக்க நீங்கள் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? இப்போது நாட்டின் கேள்வி ஒன்றுதான், எங்களை காக்க பிரதமர் தயாராக இருக்கிறாரா என்று தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் குறித்தும் அதே போல மத்திய அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை பிரதமருடைய பேச்சை குறித்து சுட்டிக்காட்டியும் குற்றச்சாட்டியும் இந்த எக்ஸலத்தில் முதலமைச்சர் பதிவு இருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.